வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரொடக்டிவ் கல்டிவேஷன் அண்ட் செகண்டரி அக்ரிகல்ச்சர். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் யூஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ். அதே மாதிரி அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோவாக கொடுத்துட்றேன். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸை உருவாக்கும் போது அதிகமாக நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வுட், பேம்பூ, ஸ்டீல், அப்புறம் கேல்வனைஸ்டு அயன் பைப்ஸ். ஸோ கேல்வனைஸ்டு அயன் பைப்ஸில் எதுவும் இல்லைங்க, ஸ்டீல் பைப்ஸுக்கு மேலே ஜிங்க் கோட்டிங் கொடுத்துருந்தா அது கேல்வனைஸ்டு அயன் பைப்ஸ்னுவாங்க. அடுத்து வந்து அலுமினியம் பைப்ஸ், அடுத்து ரீஇன்ஃபோர்ஸ்னேட்டட் கான்க்ரீட், சிமெண்ட் கான்க்ரீட், ஸோ சுண்ணாம்பு கற்கள். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் உருவாக்குறதுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எதை வச்சு இந்த மெட்டீரியலாக நம்ம செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல கட்ட போகிறோன்றதை பொறுத்து, அதே மாதிரி அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் காஸ்ட் எதுக்குள்ளே இருக்கணும், அதே மாதிரி டிசைன் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாகுதுன்னா அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் அதிகமாக இருக்கணுன்றது வந்து கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த செலெக்ஷன் மெட்டீரியல் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம க்ரீன் ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 9 கேட்டகரிஸ் மெட்டீரியல்லாம் வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம். வாங்க அது ஒவ்வொன்றா லைனாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வுட். ஸோ வுட்டுன்னு சொன்னோன்னே வுட்னா வுட்டு மட்டும் இல்லைங்க, வுட் அண்ட் பேம்பு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி பாலி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுங்க வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் பாலி ஹவுஸ் யூஸ் பண்ணுறது கட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த வுட் அண்ட் பேம்பஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹை காஸ்ட் அதே மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை வந்து வுட்டில் வந்து நம்மளால் கட்ட முடியாது. ஸோ இந்த லோ காஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைட் போஸ்ட். ஸோ சைடில் வைக்கிறதுக்கு தான் இந்த வுட் அண்ட் பேம்பூஸ் வந்து யூஸ் ஆகுமே தவிர ஹோல் ஸ்ட்ரக்சரையும் கட்டுறதுக்கு வந்து இந்த வுட் அண்ட் பேம்பூஸ் இல்லை. ஸோ பாலித்தீன் ஷீட்டை தான் ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதில் சைட் போஸ்ட்லேயும் காலம்ஸ், அதாவது ஃப்ரேம்ஸ், காற்று உள்ளார போயிட்டு வருது அந்த மாதிரி இடத்துல தான் இந்த வுட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வுட்டில் வந்து எதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைனையும் கேஷ்யூட்னாவையும் தான் பார்த்தீங்கன்னா வுட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி கரோஷன் லெஸ் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட்டை வந்து ஒயிட் கலர் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ்குள்ளார லைட்டோட இன்கமிங் எஃபிஷியன்சி அதே மாதிரி லைட் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒயிட் பெயிண்ட் வந்து லோ காஸ்ட் பாலிஹவுஸ் உருவாக்குனாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. அதே மாதிரி வுட்டை வந்து டீகே ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ வுட்டில் வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் இருக்குது. ஸோ டீகே ஆகாமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோமேட்டட் காப்பர் ஆர்சனேட் அப்படின்னா அமோனிக்கல் காப்பர் ஆர்சனேட்டை வந்து ஸோ இந்த வுட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது இதுங்க வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது வாட்டர் பேஸ்டு ப்ரிசர்வேட்டிவாக வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ இது வந்து இது டீகே ஆகாமல் வந்து வுட்டை வந்து காப்பாற்றுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேல்வனைஸ்டு அயன் பைப்ஸ், அலுமினியம், ஸ்டீல், அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் குரூப் ஆஃப் இதில் வரும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ கேல்வனைஸ்னா எதுவும் இல்லைங்க, ஜிங்க் கோட்டட் ஒன்ஸ் அப்படின்னா. ஸோ இதுங்கெல்லாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஒன், வுட்டை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் ஒன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அயன், அப்புறம் சைட் போஸ்ட், காலம், அப்புறம் பர்லின்ஸ், ஸோ மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் தாங்கி பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேல்வனைஸ் அயன்ன்றது வந்து அலுமினியம், ஸ்டீல்ஸ், ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட், சிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ இந்த இதை வந்து இந்த ஜிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேல்வனைஸ்டு இதை வந்து கோட் பண்ணுறதுக்கு வந்து ஜிங்க் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அதை எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஜிங்க் கோட்டிங் வந்து நடக்குது. ஸோ இதை வந்து 2 இதாக பிரித்து இந்த ஜிங்க் கோட்டிங்கிறது நடக்கலாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாட் டிப் கேல்வனைசேஷன். ஸோ ஹாட் டிப் கேல்வனைசேஷன்றது வந்து ஹாட் ப்ராசஸ். அடுத்து இன்னொன்று வந்து கோல்டு ப்ராசஸ் இருக்குது, அது வந்து எலக்ட்ரோ கேல்வனைசேஷன் ப்ராசஸ். ஸோ ஹாட் டிப் கேல்வனைசேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலையோ ஸ்டீலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கில் அப்படியே மோல்டன் ஜிங்கை உருக்கி வச்சிருக்கிறதுல வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு இது பண்ணுறது தான் ஹாட் டிப் கேல்வனைசேஷன் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னி லேயர் ஆஃப் ஜிங்க் அலாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் மேலே வந்து அப்ளை ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கேல்வனைசேஷன், இது வந்து கோல்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங் மூலியமாக நடக்கும். ஸோ இந்த ஜிங்க் அலாய்ஸ் மெட்டீரியல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியால் எலக்ட்ரிசிட்டி மூலியமாக இது பண்ணுவாங்க. அது வந்து அந்த மெட்டல்ஸ் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து அதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் மெட்டல்ஸ்
அதாவது ஜிங்க் அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி மூலிமா இந்த கோடு ப்ராசஸ்ன்றது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ். ஸோ இதுங்க வந்து ஏற்கனவே அந்த அயன் பைப்ஸ் வுட்டை வச்சு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ மேலே கவர் பண்ணக்கூடிய கவரிங் மெட்டீரியல் தான் மீதி வரக்கூடிய 7 மெட்டீரியல்ஸுமே வரும். ஸோ இந்த கிளாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் இதாகவே இது யூஸ் ஆகிட்டு இருக்கிறது தான். அதே மாதிரி இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரான் ஆர் ஃப்ளோட் கிளாஸ் அப்படின்றது மூலிமா இது பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு நார்மலான கிளாஸ் அப் டு 3 to 4 mm திக்னஸ் இருக்கக்கூடியதாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸை கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சிங்கிள் ஆர் ஃப்ளோட் கிளாஸ். இதே ஹேம்பர் டெம்பர் கிளாஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேம்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டீரியர் ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்து சன்லைட்டோட என்ட்ரி வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்டீரியர் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும். ஸோ அப்படின்னும்போது சன்லைட் எஸ்கேப் ஆகும்போது, அதாவது மிஷன் அதே மாதிரி ரெஃப்ளெக்ஷன் ப்ராசஸ் மூலிமா அங்கே சன்லைட் வந்து ஹீட் வந்து வெளியே போகாமல் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஹேம்பர் கிளாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். அடுத்து வந்து டெம்பர்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங்லேயே வந்து ஒரு ஸ்டீலுக்கு ஈக்குவலான சிமிலர் மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்கன்னா கிளாஸை வந்து இது பண்ணிட்டு உடனே கூலிங் ப்ரொசீஜர் வந்து டக்குன்னு இறங்கணும். ஸோ அதனால தான் இது டெம்பர்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ்க்கோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா 20 years. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாலி எத்திலீன் ஃபிலிம்ஸ். ஸோ பாலி எத்திலீன் ஃபிலிம்ஸை வந்து இன்னைக்கு வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக 2 ரீசன் இருக்குது. ஸோ இதுங்க வந்து மெட்டல் பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் கிளாஸை விட பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் ஃபிலிம்ஸுன்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் லேயர் கிளாஸை விட 40% ஆஃப் தி ஹீட், அதாவது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40% கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பாலிஎத்திலீன் ஃபிலிம்ஸுன்றது வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த பாலிஎத்திலீன் ஃபிலிம்ஸுன்றது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேட் ஆஃப் 1930s வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மிட் ஆஃப் தி செஞ்சுரி, ஸோ 20th centuryலேயே பார்த்தீங்கன்னா இந்த பாலிஎத்திலீன் ஃபிலிம் வந்து ஹோல் அரவுண்ட் தி வேர்ல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இந்த பாலிஎத்திலீன் ஃபிலிம்க்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் நேச்சரும் இருக்குது. ஸோ யூவி ரேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணணும், ஸோ என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ இதனாலேயே இது வந்து ஹோல் அரவுண்ட் தி ஏரும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக வந்து இந்த பாலிஎத்திலீன் ஃபிலிம்ஸுன்றது இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைட் ஃபிலிம்ஸ். ஸோ பாலிஎத்திலீன் ஃபிலிம்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஒன்றுட்டே சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ அப் டு 5 years வரைக்கும் இந்த பாலிவினைல் குளோரைட் ஃபிலிம்ஸுன்றது வந்து இதாகும். அதே மாதிரி இதுவும் யூவி லைட் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 to 0.3 mm வரைக்கும் இருக்கும். இதே பாலிஎத்திலீன் பார்த்தீங்கன்னா 0.15 mm இருக்கும். அதே மாதிரி இது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 times ஆஃப் தி பாலிஎத்திலீனாக தான் இருக்கும். பட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அப் டு 5 years வரைக்கும் இருக்கிறதுனால இந்த பிவிசி வந்து ஒரு பெஸ்ட் ஒன்றுட்டே சொல்லலாம். அதே மாதிரி இந்த வினைல் ஃபிலிம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1.27 meter வைடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது இந்த பாலிவினைல் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால டஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் இது லைட் டிரான்ஸ்மிஷன் வந்து கம்மியாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டை வந்து வாஷ் ஆஃப் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகமாக இதாகிட்டே இருக்கும். இந்த வினைல் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரொம்பவே கம்மியாக தான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இதே ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 95% ஆஃப் தி க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபிலிம்ஸால் உருவாக்கியிருக்காங்க. அதில் 90% வந்து பார்த்தீங்கன்னா வினைல் ஃபிலிம்ஸால் தான் மேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் சொல்லுது. ஸோ இது வந்து பிவிசி ஃபிலிம்ஸோட ஒரு இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்சல் T2 ஃபிலிம்ஸ். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ரீசெண்டாக உருவாக்கப்பட்ட ஃபிலிம்ஸ் தான் இதுன்னு சொல்லலாம். இந்த டெஃப்சல் T2 ஃபிலிம்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்திலீன் டெட்ராஃப்ளோரைட் எத்திலீன்ன்ற ஒரு காம்பவுண்ட் மூலிமா தான் இந்த ஃபிலிம்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா 20 years வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுவே ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுங்க வந்து ஒரு சோலார் கலெக்டர்ஸ், அதாவது சூரிய ஒளி வந்து டக்குன்னு கலெக்ட் பண்ணக்கூடிய நேச்சரோட இந்த ஃபிலிம்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட லைட் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 95% இருக்குது. ஸோ மற்ற கவரிங் மெட்டீரியல்ஸை விட பார்த்தீங்கன்னா டெஃப்சல் T2 ஃபிலிம்ஸ்ன்றது வந்து லைட் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஃப்சல் T2 ஃபிலிம்ஸ் வந்து டபுள் லேயராக போடும்போது லைட் டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து 90% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்லலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் டி ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வந்து மற்ற பிளாஸ்டிக்கை விட ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து க்ராப்போட க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டட் ஒன்றுட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைட் ரிஜிட் பேனல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்எக்ஸ்பென்சிவ் கவரிங் மெட்டீரியல்னு சொல்லலாம். அரௌண்டு இதுங்களோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 years தான் இருக்குது. அது மட்டும் இதுங்க வந்து 40% ஆஃப் தி ஃபைபர் கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளேட்ஸை வைக்கிறதுக்கு பதிலாக இது 40% தான் இதோட காஸ்ட் வந்து வருது. பட் இதுங்க வந்து யூஸ் ஆகுது காணும். ஏன்னா கமர்ஷியலாக அப்ளை பண்ணும்போது இந்த பாலிவினைல் குளோரைட் ரிஜிட் பேனல்ஸோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 yearsன்னு சொன்னாலும் 2 yearsோட கம்மியாக தான் வருதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால இந்த பிவிசி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாலிஎத்திலீன் ஃபிலிம்ஸை விட 4 to 5 times அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த பிவிசி ரிஜிட் பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸில் இல்லை. பட் சப்ஜெக்ட்காக வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து ஃபைபர் கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக். ஸோ எஃப்ஆர்பி ரிஜிட் பேனல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய கவரிங் மெட்டீரியல்ஸ் சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கேஜ் ஃபேக்டர் உடஞ்சிருமோ இல்லை அந்த ஹெயில்ஸ் அண்ட் அதாவது காற்றடிக்கிறதுனால இல்லை ஏதோ ஒரு ஸ்க்ராச்சஸ்னால உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கேஜ் ப்ராப்ளம் வந்து இல்லை. ஏன்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதனால் க்ரீன் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கிறதுனால க்ராப்ஸுக்கு வந்து லைஃப் சோலார் எனர்ஜி கிடைக்கிறது வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஆர்பி வந்து டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில கிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to அதாவது லோவர் கிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 years தான் லைஃப் டைம் வரும். இதே பெட்டர் கிரேட்ஸ் ஸோ ஹையர் குவாலிட்டியை வந்து பார்த்தோம்னா அப் டு 20 years வரைக்கும் எஃப்ஆர்பியோட லைஃப் டைம் வந்து இது வரைக்கும் நோட் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலைன் அண்ட் பாலிகார்பனேட்டட் ரிஜிட் பேனல்ஸ். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 yearsஆக தான் இந்த பேனல்ஸ் வந்து க்ரீன் ஹவுஸ் யூஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா சைட் பால்ஸ் ஆஃப் தி பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளேசிங் நேச்சரை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பழைய க்ரீன் ஹவுஸ் கேசஸில் வந்து இந்த அக்ரிலைன் அண்ட் ரிஜிட் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி இன்ஃப்ளேமபிள். ஸோ ஃப்ளேமிங் நேச்சர் வந்து ரொம்பவே கம்மி. அதே மாதிரி இதே பாலிகார்பனேட் பேனல்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமபிள் ஒன்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ வரைக்கும் நோட் பண்ண வரைக்கும் காஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரிலைன் பேனல்ஸோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 and 18 mm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லைட் எஃபிஷியன்சி வந்து 83% வந்து இது வரைக்கும் நோட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு லிங்க் இந்த பிபிடிலையும் இருக்குது. அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.